guys, welcome back to channel. நான் உங்கள் ரிஃப்கான் கேபி. இன்னைக்கு நான் நம்ம சேனல்ல ஆன்லைன் பிச்சைக்காரர்கள் அல்லது ஆன்லைன் திருடர்களை பத்தி சொல்ல போறேன். நீங்க யோசிக்கலாம், ஆன்லைன் திருடர்களா அல்லது ஆன்லைன் பிச்சைக்காரர்களா அப்படின்னு யோசிக்கலாம். ஆமா, இலங்கையில அதிகமான பேர் இந்த ஆன்லைன் பிச்சைக்காரர்கள் மூலமாக, ஆன்லைன் திருடர்கள் மூலமாக தங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கள் இழந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஃபேக் குழு ஒன்று தான் இயங்கி வருது என்பது ஒரு உண்மையான விஷயம். என்னன்னு சொன்னா, அன்னோன் பர்சன், வெளிநாட்டு பேர்கள் வர அன்னோன் பர்சன் எங்களுக்கு டைரக்டா மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் அனுப்பி ஹாய் அப்படிலாம் கேட்டுட்டு, ஹவ் ஆர் யூ, என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்டுட்டு, அவங்க கேட்கறது பிட்காயின்ல ஆசை இருக்குதா, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆசை இருக்குதா அப்படின்னு நாங்க அதை பத்தி சம்பந்தமா பேசி அவங்களுக்கு நாங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து, எங்களோட காசுகளை கொடுத்து, எங்களோட டாலரை அவங்களுக்கு கொடுத்து, சில பேர் இங்க அதிகமான பேர் மாட்டுப்பட்டுக்கிறாங்க என்பது உண்மையான தகவல். ஆனா மாட்டுப்பட்டவங்களுக்கு சில பேர் சொல்றாங்க, வெளியே சொல்றாங்க. ஆனா அதிகமான பேர் வெளியே சொல்றது இல்லை. ஏன்? வெட்கம். அதுக்காக தான் இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கிற நிலைமையில இலங்கை மக்களை குறி வச்சு இவ்வாறான ஒரு ஃபேக் குழு இயங்கி வருவது ரொம்ப கவலையான விஷயம். எனக்கு கூட அண்மையில இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் அன்னோன் பர்சன், அதாவது வெளிநாட்டு பேர்கள் உள்ள வெளிநாட்டு பர்சன் எங்களுக்கு டைரக்டா மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் அனுப்பி அவங்க கேட்கறதெல்லாம் எங்களோட லிங்க் ஒன்று அனுப்புறாங்க. சிலர் இப்படி வராங்க, நாங்க ஒரு காம்படிஷன்ல ஈடுபட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், நாங்க ஒரு லிங்க் அனுப்புறோம், இந்த லிங்க்ல போயிட்டு எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் வராங்க. இந்த மாதிரி வர ஃபேக் குழு கிட்ட யாருமே மாட்டிக்கொள்ளாங்க. அன்னோன் பர்சன்ட்ல வர மெசேஜை பாக்குறதுக்கு முதல்ல அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க. பிட்காயின் சம்பந்தமா இந்த காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரவங்களா இருந்தா உடனே பிளாக் பண்ணிடுங்க. ஏன்டா அவங்கள வச்சிருந்தீங்க சொன்னா அவங்க வேற ஏதாச்சும் ஒரு மூலமா அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயோ அல்லது அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயோ பிளாக் பண்ண முடியும். அவங்க அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையும் இருக்குது. எனக்கு மெசேஜை நான் சீன் பண்றேன், அதையும் பாருங்க. நான் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. இதே மாதிரி வெளிநாட்டு பேர்கள்ல வார அக்கௌண்ட்களை நீங்க ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. அவங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவும் போகாதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிவிடும். இந்த ஆன்லைன் பிச்சைக்காரர்கள், ஆன்லைன் திருடர்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னா மறக்காம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நடந்த அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரி யாரும் மாட்டிக்கொள்ளாதீங்க. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்குது அப்படின்றத கருத்துல சில குழுக்கள் இப்படி செய்யறது ரொம்ப கேவலமான விடயம் என்பதை நான் சொல்லி காட்ட விரும்புறேன். மற்றது, இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மறக்காம அவங்களோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அன்னோன் பர்சன் யாரும் மெசேஜ் அனுப்பினாலும் அவங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ரிஃப்கான் கேபி.